ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கபோர்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கபோர்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இது வந்து நான் முன்னாடி ஒரு 4 மந்த்ஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ 4 மந்த்ஸாக நான் விட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து வெர்டிக்கலாக என்ன தான் நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே இப்படி தான் கலைஞ்சு கலைஞ்சு போயிடும். ஏன்னா இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாரீஸ் அண்ட் குர்த்திஸ். அக்கேஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற சில்க் காட்டன் சாரீ, சில்க் சாரீஸ்லாம் வேறு ஒரு கபோர்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷால், குர்த்தி அண்டு சாரீஸுமே வீட்டில் அப்பப்போ கட்டுவேன். அதோட ப்ளவுசஸ் அந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்ன தான் நான் ஏற்கனவே வந்து ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே மோர் தென் 5 மந்த்ஸ்க்கு மேலே ரொம்பவே நீட்டாக இருக்காது. ஸோ ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு அதையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எதெல்லாம் கபோர்டில் தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்து தனியாக போட்டுருங்க. செகண்ட், நமக்கு வந்து எதெல்லாம் வந்து டெய்லர் ஷாப்புக்கு கொண்டு போகணும், எதெல்லாம் டைட் ஆகிடுச்சு, லூஸ் ஆகிடுச்சு, கிழிஞ்சு போச்சு, நம்ம எது வந்து டெய்லர்கிட்ட கொண்டு போகணுமோ அதை தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சுருங்க, பேஸ்கெட்டில் வச்சுருங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தாவே வந்து பாதி பிளேஸ் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு யூபிஎஸ் பாக்ஸ் இருக்குது. இது வந்து நான் ஆக்சுவலி இந்த ஆர்கனைசரை வந்து ஒரு 2-3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ கவர் பண்ணலான்றதுக்காகவே நான் வந்து இதை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதோட சைடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த செல்லோ டேப், ப்ரௌன் கலர் செல்லோ டேப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை போட்டு வந்து நான் நீட்டாக ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெர்டிக்கல் பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த குர்த்திஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். என்னோடய ஷெல்ஃப் என்னென்னா ரொம்ப வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி. பட் எல்லாரோட கபோர்டும் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சின்ன ஹைட் உள்ள பாக்ஸ் கிடச்சாவே கூட போதும். ஏன் அப்படின்னா நம்மளோட குர்த்திஸ் வந்து மேலே மேலே அடுக்கி வைக்கும்போது கீழே சாயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கபோர்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ஒன்றும் வந்து பிஞ்சு போகலை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இதோட எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பில் போட்டால் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம கபோர்டில் ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செப்ரேட்டாக ப்ளவுசஸ் வைக்கிறதோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து நிறையா இருக்குங்க. ஸோ ப்ளவுஸை வந்து நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ளவுசஸ் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு சாரீக்கு ப்ளவுஸ் ஃபிட் ஆகலைன்னா கூட அதே மாதிரி மேட்சிங் கலர்ஸ் பார்த்து எடுத்து வேறு ப்ளவுஸ் போட்டு ஈஸியாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுசஸ் வந்து அடிக்கடி எடுக்கிறனால கலைஞ்சி போயிடும். கரெக்டாக இந்த பேஸ்கெட்டை மட்டும் எது கீழே வச்சோமா 10 மினிட்ஸில் இதை சரி பண்ணி உள்ளே வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம ஃபுல் கபோர்டை வந்து கலைக்காமல் இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்காக நமக்கு இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதை அக்சஸ் பண்ணுறதுமே ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. இதையும் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, சில்க் காட்டன் சாரீஸ், டிசைனர் வியர் சாரீஸ் அதை தனியாக வச்சுக்கலாம். ஆஃபனாக வீட்டில் யூஸ் பண்ணுறது அதை தனியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 பேஸ்கெட்டில் நான் வந்து ப்ளவுசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நிறையெல்லாம் சாரீ போட மாட்டேங்க, இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சாரீஸை வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ரெகுலராக வியர் பண்ணுறத வந்து அடிக்கடி ஆஃபனாக ஒன்றா எடுக்கிறனால வச்சுக்கோங்க, தனியாக இருக்கிறது தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் வியர். ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதா, இந்த பேஸ்கெட் வந்து நான் அவ்வளோவா எடுக்கிறதே கிடையாது. எங்கேயாவது ஹாலிடே ட்ரிப், வெக்கேஷன் அந்த மாதிரி போகும்போது தான் எடுப்பேன். ஸோ இந்த கபோர்டில் இருந்து இதை எடுத்துகிட்டு வேறு கபோர்டில் வச்சிடலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு கபோர்டில் வச்சிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம ரெகுலர் யூசேஜ் நமக்கு இல்லை. இது நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனால் தான் இதை எடுக்கிறோம். ஸோ எடுத்து இதை வந்து நம்ம சேஃபாக வைக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இது வந்து 3/4 இன்னர் வியருங்க, 3/4 பேண்ட். ஸோ நம்ம ஒரு ட்ரெஸ் மாடல்லாம் இப்போ போடுறோம், 3/4 தான் இருக்குது அப்படின்னா நம்ம முட்டி வரைக்கும் போடுறதுக்காக இந்த பேண்ட். இது வந்து நான் பிருத்வி பிராண்டில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வியர். இது வந்து க்ளோவியா பிராண்டில் வாங்கின ஷேப் வியர். இது நமக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லை வந்து ட்ரெஸ் மாடல் அந்த மாதிரிலாம் வெஸ்டர்ன் வியர் போடும்போது இந்த ஷேப் வியர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து அந்த வயிறு பெல்லி ஃபேட் இருந்தால் கூட, சில பேர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெல்லி ஃபேட் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட வந்து மறைஞ்சிரும். நம்ம வெஸ்டர்ன் வியர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸ், பேண்ட், காட்டன் பேண்ட் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வந்து நான் வச்சுருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் மாடலை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வெஸ்டர்ன் வியர்ஸ் எல்லாமே லெகின்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்க. இப்போ வந்து நம்மளோட கபோர்டில் என்னோடய 4 வெர்டிக்கல் பேஸ்கெட்ஸையும் நான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் என்ன அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய குர்த்திஸும் என்னோடய சாரீஸும். ஸோ குர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரெகுலர் வியர், ஒன்று வந்து அக்கேஷனல் வியர். சாரீஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெகுலர், ஒன்று வந்து அக்கேஷனல், அந்த மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். இந்த மேலே வச்சுருக்க சாரீஸ் வந்து கோயிலுக்கு அந்த மாதிரி போட்டு போகிறப்போ மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். கோயிலுக்கு ஒரு ரிலேட்டிவ் ஹோமுக்கும் அந்த மாதிரி போகும்போது தான். இதை நான் டெய்லி யூஸ்க்கு நான் தொடவே மாட்டேன். ஸோ நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற சாரீஸ் வந்து வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி கட்டுவேன். மோஸ்ட்லி குர்த்திஸ் தான். நமக்கு 1 டேக்கு 2 குர்த்திஸ் கூட மாற்றிக்கலாம் சம்மரில். ஸோ அதனால இதெல்லாம் ஈஸியாக நமக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கீழேயும் சாயாது. இந்த பேஸ்கெட்டில் நம்ம வைக்கிறனால கலையவும் கலையாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் நிறைய பேரோட கபோர்ட் வந்து வேறு மாடலாக இருக்கும். ஸோ உங்களோட கபோர்டுக்கு எது வந்து செட் ஆகுதோ அதை கொஞ்சம் யோசித்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைசர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லெகின்ஸ் வச்சுருக்கேன், இங்கே வந்து ப்ளவுசஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் மாடல் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுசஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஷால். இங்கே ஷால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் மடித்து வச்சுருக்கேன். பட் எப்போவுமே இதே மாதிரி மடித்தே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஷால் மடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம் எனக்கு. அதே மாதிரி சில நமக்கு என்ன ட்ரெஸ் தேவை இல்லையோ மோர் தென் 4-5 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் கபோர்ட்லேருந்து கண்டிப்பாக வெளியே எடுத்துருங்க. வேண்டான்னு சொல்கிறத நான் கொடுத்துருங்க. யாருக்கா தேவைன்னா கொடுத்துருங்க. ஸோ இதாங்க என்னோடய கபோர்ட் வந்து ஓவராலாக நீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஆஃப்டர் 5 மந்த்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கபோர்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அக்சசரிஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃபுல்லாக வச்சுப்பாங்க. அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரெஸ் கபோர்டில் தான் வந்து இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ என்னோடய பொண்ணோட அக்சசரிஸ் இதெல்லாம் அவளோட இது பெரி பொனான்சோன்றது வந்து மினிசோவில் வாங்கின ஒரு பர்ஃப்யூம் அது. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மினிசோ போனீங்கன்னா அங்கே இருக்க பர்ஃப்யூம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.